வணக்கம் தமிழா, ஸ்ரீ அக்ஷயம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சூப்பராக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு சாம்பார் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். சரி, ஓகே. இந்த சாம்பார் ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். இதுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைன்னா, ஒரு தக்காளி, ஒரு 15 to 16 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி. இங்கே வந்து நாங்கள் முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற புளி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இங்கே நாங்கள் ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 5-6 பேருக்கு போதுமான அளவுக்கு சாம்பார் கொடுக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகளையும் கூட்டையோ குறைச்சோ போட்டுக்கோங்க. துவரம்பருப்பும் புளியும் ஊறட்டும். ஒன்ஸ் அது நல்லா ஊறின பிறகு குக்கரில் முதல்ல துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே வச்சுருந்த பூண்டை உரித்து அந்த 5-6 பல்லு பூண்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பெருங்காய கட்டி, இங்கே பெருங்காய கட்டி நாங்கள் போடுறோம். பெருங்காய கட்டி இருந்தால் பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. அதோடு ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, அந்த ஒரு பச்சை மிளகா, அதையும் போட்டுக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் இல்லை, பாதி வெங்காயம் பாதி தக்காளி, அந்த ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. நல்லா பருப்பு ஒரு 4-5 விசில் விடுங்க. பருப்பு நல்லா வெந்துடும். ஒன்ஸ் பருப்பு நல்லா வெந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பை நல்லா குழைய மசிச்சுக்கோங்க. அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடாதீங்க, அந்த பருப்பு தண்ணி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதோட நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா அதில் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது காய் வேணும்னா அந்த காயும் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முள்ளங்கியே வேணும்னா முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படி வேறு ஏதாவது காய் வேணும்னாலும் அந்த காயும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காய் ஒன்ஸ் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், அதாவது காரம் ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது சாதாரண வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். ஒரு பர்சன்டேஜ் மிளகான்னா 3% தனியா, அதுதான் அதோடைய காம்பினேஷன். அப்படி தான் மிளகாத்தூள் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மிளகாத்தூள்லேருந்து 1.5 ஸ்பூன் இங்கே நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல புளி, அதில் இருக்கக்கூடிய நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் அதில் போடுங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணி அதையும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நமக்கு ஒரு சாம்பார் ரெசிபி தயார். இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லையே கறி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம், சிக்கன் கிரேவி. அதையும் முடிஞ்சால் பாருங்கள். இதுக்கு அது ஒரு கலக்கல் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ அக்ஷயமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.